அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்லலாம் மழை பெய்யுதா இல்ல மழை பெய்யுற மாதிரி லேசா தூரிட்டு அப்படியே போயிட்டுதாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்துக்கு மிக கடுமையான கோடை மழை பெய்ய போகிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள் ஒரு முதன்மையான ஊடகத்திற்கு வாய்ஸ் மெசேஜாக கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்டையும் தெரியப்படுத்தணும்னு நான் விரும்பினேன். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி உறவுகள் கடந்த 15-20 நாட்களாக கடுமையான களப்பணியில இருக்காங்க. எதற்காக களப்பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க உயிர்கள் எல்லாம் சாவுது, நீலகிரியில வறட்சியின் காரணமாக மாடுகள் எல்லாம் செத்து விழுவுது, ஜெய் ஸ்ரீராம் மாடுகளை வெட்டி கொன்றால் எங்களது மனம் புண்படுகிறது என்ற எந்த ஒரு RSS காரனும் பிஜேபி காரனும் அல்ல. அங்க போய் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த உயிர்களுக்கு தேவையான தண்ணீரை, அந்த உயிர்களுக்கு தேவையான குச்சி தீவனம் என்கிற அந்த தீவனத்தை வாங்கி கொடுத்து விட்டு எல்லாமே பார்த்துட்டு களப்பணி ஆற்றிட்டு வந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பல முறை மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் அங்க குரங்குக்கு தண்ணி இல்லை, இங்கு பறவைகளுக்கு தண்ணி இல்லை என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நீர் தொட்டிகள் எல்லாம் அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடுமையான வறட்சி, எத்தனை உயிர்களுக்கு நம்ம கொடுத்துட முடியும்? அப்படியே ஒரு இடத்துல நீர் தொட்டி வச்சுட்டாலும் இங்க நீர் தொட்டி இருக்குங்கிறதே அந்த பல உயிர்களுக்கு தெரியாதே, எல்லாமே சாவுமே. அப்போ நிறைய இடத்துல அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஒரு மழை பல உயிர்களை காக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாம பச்சை பசேர்னு இருந்ததான் புல்லு, அதை திங்கும் மாடு, ஆடு, மானு எல்லாம் அதான் திங்கும். எல்லாம் வறண்டு போய் கிடக்குன்னா எதை திங்கும்? யானை மேல இருக்கிற மரத்தை உடைச்சு அந்த இலையை திங்கும். மானு கீழே புல்லு இருந்தாதான் மானு திங்கும். மானுக்கு இன்னைக்கு புல்லு கிடையாது, கீழே தரையில மேயக்கூடிய எந்த உயிரினங்களுக்கும் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான வறட்சி, கடுமையான வெப்பம் இந்த மண்ணுல நிலவி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அனைவருக்கும் எல்லாம் மகிழ்ச்சியை தராது. மழை அதிகமா பெஞ்சு வெள்ளாமை அதிகமா இருந்து விவசாய நிலங்கள்லாம் பயன்பாட்டுல இருந்ததுன்னா அந்த விவசாய நிலங்கள்லாம் வேற பயன்பாட்டுக்கு எடுக்கும் பொழுது மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. எந்த ஒரு விவசாயமும் இல்லாம தரிசு நிலமா கடந்தாதானே அதை நம்ம பட்டா போட்டு வாங்க முடியும். அப்பதானே அதை அரசுடைமை ஆக்க முடியும். ஏதாவது சிப்காட்டுக்கு 5000 ஏக்கர், அதுக்கு 5000 ஏக்கர் எடுக்க முடியும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா அப்படி யோசிக்கக்கூடிய கொடுமையானவர்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீர் இல்லை. 2 விழுக்காடு தான் தண்ணீர் இருக்கு. ஓ, 2 விழுக்காடு தான் இருக்கா? அப்ப வித்தா நல்ல லாபம் கிடைக்கும் என்கிற ஒரு கொடுமையான மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்ததுன்னா அக்வாஃபனோ பிஸ்லரின்னு கடையில போய் வாங்கி கொடுப்போம். மாடு எப்படி வாங்கி கொடுப்போம்? ஆடு எப்படி வாங்கி கொடுக்கும்? குரங்கு எங்க போய் வாங்கி கொடுக்கும்? இன்னைக்கு உயிர்கள் எல்லாம் பிச்சை எடுக்குது. அணில் கேட்குமே தண்ணி, அணில். பாம்பு, ராஜநாகம் ஆளை பார்த்தா பக்கத்திலே நிக்காது. ஆளை பார்த்ததுன்னா அது கூச்சத்தன்மை அதிகம் அந்த ராஜநாகங்கிற பாம்புக்கு, தெரிச்சு ஓடிடும். ஆனா அந்த பாம்பு பக்கத்துல மனுஷன் தண்ணி எடுத்து ஊத்துறான், குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிக மோசமான நிலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா சில நாடுகள்ல எல்லாம் பச்சை பசேர்னு தான் இருக்கு. இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு பசுமையா இருக்கு. எனக்கு ஒரு மனசுல ஒரு ரொம்ப நாளா தோண்டிட்டே இருக்கு மக்களே. என்னன்னு வச்சுக்கோங்களேன், கன்னியாகுமரியில அதிகப்படியான கனிம வள கொள்ளை நடக்குது. மலைகளை எல்லாம் உடைக்கிறாங்க. கன்னியாகுமரி கேரளாவோடு இருந்ததுதான், கேரளாட்ட இருந்து பிரிச்சு நம்ம தான் வாங்கணும். அது கேரளா கிட்டேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. ஒரே நாட்டினுடைய குடிமகன் தன் நாட்டு எல்லையை விரிவாக்க தான் நினைப்பான். ஆனா நம்ம அதை சுருக்கினாலும் பரவாயில்ல, அதை அவனே வச்சுக்கிட்டும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். கன்னியாகுமரி கேரளா கிட்ட இருந்ததுன்னா அந்த மலைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த மலைகள் எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா அதனுடைய பயன் நமக்கு கிடைச்சிருக்கும். மரங்கள் எல்லாம் இருந்தாதானே மழை பெய்யும். அதிகமான மரங்கள் மலைகள்ல தான் இருக்கு. மரங்களை எல்லாம் வெட்டிட்டோம்னா அந்த மலைகள் அப்பதான் உடைக்க முடியும். அதனாலேயே இவர்கள் மரத்தை எல்லாம் வெட்டினார்கள். மண்ணெல்லாம் மலையிலிருந்து அறுத்துக்கிட்டு கீழே வந்துச்சு. அந்த மலையெல்லாம் வெறும் கல்லா நின்றுச்சு. அந்த கல்லை உடைச்சு கல்குவாரி, கிரைனெட்டுன்னு எடுத்தான். முடிஞ்சு போச்சு மனிதனுடைய ஜோலி. கடுமையான வெப்பம் இந்த வருடம், எந்த வருடமும் இந்த அளவுக்கு கிடையாது. மக்கள் எல்லாரும் வெளிப்படையா எல்லா இடத்துலயுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அளவுக்கு நாங்க வெயில பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி. டிசம்பர் மாசம் இந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. அப்ப பெஞ்ச தண்ணி எல்லாம் கடல் ரிசீவ் பண்ணல எங்களுக்கு. அதாவது மழை பெஞ்சு சென்னையில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்கல்ல மக்கள். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க 4000 கோடி செலவு பண்ணீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட பொழுது, நாங்க 4000 கோடி செலவு பண்ணி வாய்க்காலாம் அமைச்சிட்டோம். ஆனா கடல் தண்ணியை ரிசீவ் பண்ணிக்க மாட்டேங்குது, அதை வாங்கிக்க மாட்டேங்குதான் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்த ஒருவர் ஆதன் தமிழ் மாதேசுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்புறமேட்டுக்கு அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சுது. கடல் தான் ரிசீவ் பண்ணலையா? அந்த தண்ணி எல்லாம் எங்க? நீங்க சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவோ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். எத்தனையோ உயிர்கள் அழிவதை தடுத்திருக்கலாம்.
ஒரு உண்மையான செய்தியை சொல்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சராக இருந்த அனைவர்களுக்கும் வேறு நாடுகளில் வீடு இருக்கு, சொந்தமா லேண்ட் இருக்கு, முதலமைச்சருக்கு இருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பாதிக்கப்பட போது நம்ம தான். இந்த நிலம் வாழ தகுதி இல்லாத நிலமாக மாறிவிட்டால் அவரவர் எந்த நாடு வாழ தகுதி உள்ள நாடு, எந்த நாடு இயற்கை நிறைந்த நாடோ அந்த நாட்டுக்கு குடும்பத்துடன் குடியேறி விடுவார்கள். கடைசியில கஷ்டப்பட போவது அடித்தட்டில் வாழக்கூடிய நாம் தான். இது யதார்த்தமான உண்மை. உலகெங்கு இப்படிதான் நடந்திருக்கு. ராஜபக்சே இலங்கையில வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தவுடன், மக்கள் புரட்சி செய்தவுடன் அங்கிருந்து தப்பிச்சு போய் வேற நாட்டுக்கு போய் உட்கார்ந்தாரு. அவரு எங்க போனாலும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், அவருக்கு அங்க ஒரு வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். மக்கள் என்ன ஆவாங்க? இதை பத்தி சிந்திக்கணுமா, சிந்திக்க கூடாதா இளைய தலைமுறை? இன்னைக்கு நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டியும் தான் நான் சொல்லுவேன். நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் கனிம வளத்தை திருடிட்டாங்கன்னு சொல்ல வரல, ஆத்து மணல் அள்ளிட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆத்து மணலை அள்ளியவனுக்கும் கனிம வளத்தை திருடியவனுக்கும் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்டதோட பாவம் தான் நீ நம்ம கஷ்டப்படுறோம். அவங்க ஓட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ண வச்சாங்க, திருட வச்சாங்க, மரத்தை வெட்ட வச்சாங்க. அந்த மரத்தை வெட்ட வச்சத்தின் விளைவு இன்னைக்கு வெப்பம் அதிகமாயிடுச்சு. அடுத்த தலைமுறை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. போன தலைமுறை அது போய் சேர்ந்துரும். நம்ம தானே வாழப்போறோம். அடுத்த தலைமுறை நம்மளுடைய பிள்ளைகள் இதுதானே வரப்போகுது, இதுதானே வாழப்போகுது, இந்த பூமியில கஷ்டப்பட போகுது. அப்போ ஒரு மனிதன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க வேண்டும். இதை சிந்திக்காமல் இன்னைக்கு காசு வருதா, வாங்கிட்டு போடு, திமுக ஒரு ஓட்டை போடு, 500 ரூபா தரான், 500 ரூபா அவங்க அப்பா வீட்டு காசு வந்து தரான், வாங்கிட்டு போடு. எல்லாம் திருடின காசு. காலம் பூரா வேலைக்கு போற ஒண்ணுகிட்ட அந்த காசு இல்லை. வேலைக்கே போகாம வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளை வெட்டியை கட்டிக்கிட்டு காலங்காலமா ஊர்ல உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கையில எலெக்ஷன் நேரத்துல கட்டுக்கட்டா பணம் வருது, எல்லாருக்கும் எண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் வருதுன்னா அந்த பணம் கஷ்டப்பட்டு கல்லு உடைச்ச காசா, கல்ல திருடின காசு. புரியுதா? இப்படிலாம் திருடிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிலத்தடி நீர் இல்லாம போகும், உணவு பஞ்சம் வரும். நீ வாங்கக்கூடிய சம்பளம் 50,000 ரூபா வாங்கலாம், 1 கிலோ அரிசி 100 ரூபா போச்சுன்னா 50,000 சம்பளம் வாங்கி பத்தாது. அப்ப பொருளின் விலையெல்லாம் ஏறி போச்சுன்னா நீ 50,000 சம்பளம் வாங்கினா 1 லட்சம் சம்பளம் வாங்கினா என்ன, படிச்சிருந்தா என்ன, படிக்கலனா என்ன, எல்லாரும் ஒண்ணுதான்னு நடுத்தருவுக்கு வந்துதான் ஆகணும். அதற்கு எடுத்துக்காட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை. இன்னைக்கு 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி மழை பெய்ய போகுது, கடுமையான கோடை மழை பெய்ய போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுது ஒரு இளைய தலைமுறை. இந்த அளவுக்கு எந்த வருஷமும் சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த அளவுக்குலாம் ஒரு விஷயமாவே பேசியிருக்க மாட்டாங்க. மழை வருதா, வரட்டும். இன்னைக்கு மழை வருதுன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு வெப்பம், எத்தனை உயிர்கள் தண்ணீர் இல்லாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கடந்த 50 வருஷத்துல எந்த ஒரு இளைய தலைமுறையும் செய்யாத ஒரு புரட்சியை, அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு வச்சு, மாடு செத்து கிடக்கு, அங்க பறவைகள் செத்து கிடக்கு, குரங்குகளுக்கு இங்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி தண்ணீர் தொட்டி அமைக்கக்கூடிய ஒரு புரட்சியை செய்யும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு நம்முடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை நம்ம கொடுப்போம். இந்த அளவுக்கு கலப்பணி யாரும் செய்ய மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும். அவங்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயத்த மக்கள்கிட்டேருந்து 5, 10, 100, 50ன்னு வாங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு செய்யறாங்க நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள்னா இது எவ்வளவு பெரிய மக்களின் புரட்சி படைன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. மாடு தானே செத்துட்டு போய் விட்டுட்டு போக வேண்டியதானே. அவன் பாரத் மாதா கி ஜே, மாட்டை கொண்டு சாப்பிட்றதன் மூலமாக எங்கள் உணர்வு புண்படுகிறது என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரன், RSS காரன், அவனே மாடு செத்ததை பத்தி கவலைப்படலையே. இந்தியாவிலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கு. அதை செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஒரு பிராமணர் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திராவிடத்தை, ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய திராவிடம் பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு தேர்தல் வியூகம் போடும். அது எல்லாம் ஒண்ணுதான். மாடு செத்தா மனசு புண்படுதுன்னு சொல்லக்கூடிய எவர்களும் இந்த இடத்துல பேச மாட்டாங்க. மாட்டு கறி நம்ம தின்னாதான் அவங்களுக்கு புண்படும். நம்ம மாட்டு கறியை நம்ம திங்கிறோம் பாரு, அப்ப புண்படும். மாடை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. மாட்டு கறியை நம்ம திங்கிறதுனாலதான் அவனுக்கு கவலை. மாடு செத்து அவனுக்கு என்ன கவலை? எத்தனை மாடு செத்து கிடக்கு நீலகிரியில தான்ப்பா. எத்தனை நாளைக்கு முன்னாடி நினைக்கிறீங்க? கரெக்டா 8 நாளைக்கு முன்னாடி. நீங்க ஏன் யாருமே அதை பத்தி பேசல? RSS காரன், BJP காரெல்லாம் மாட்டுக்கறி போடக்கூடாது, இந்த நாள்ல விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க கறிக்கடையா வைக்க கூடாதுங்கிறீங்க. இப்ப மாடு செத்து கிடக்கு. இப்ப ராமரை கும்பிடக்கூடியவர்கள் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்னு சொல்லிக்கிறேன், எல்லா கட்சிகளும் அரசியலுக்காக நிக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமாக நிக்குது. எலெக்ஷன் நேரத்துல நீங்க இதை பண்ணா அரசியல்னு சொல்லலாம். நாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராஜா. போன வாரம் பண்ண விஷயம் இது.
மாடுகள் செத்த பொழுது அந்த ஊர் கிராமங்களுக்கு போய் தீவனம் கொடுத்து அங்க தண்ணீர் தொட்டிலாம் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்தது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுனது எல்லாம் பொறுப்பாளர்கள் செஞ்சது. குரங்கு அங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுன்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. நாம் தமிழர் கட்சியை கேலியும் கிண்டலும் அடிக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நபர்களை பார்த்து சொல்கிறேன். நீ ஒரு நாள் தண்ணி இல்லாம தவிச்சு போய் கண்ணு மங்களா போராட்டம் பண்ண தெருவுக்கு வருவ குடத்தை தூக்கிக்கிட்டு. அன்னைக்கு யார் திரும்ப உனக்கு தேவைப்படுவா? ஸ்டாலினை கூப்பிடலாமா நீ நினைப்பியா? உன் மனசாட்சி தொட்டு சொல்றான். ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது போராட ஆள் தேவை, ஒரு தலைவன் தேவை. ஸ்டாலினை கூப்பிடுவியா? எடப்பாடியை கூப்பிடுவியா? அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை, யாரை கூப்பிடுவ? எங்கள் அண்ணன் சீமான் தான் உன் கண்ணில் மங்களாக தெரிவார். ஏன்? கூப்பிட்ட உடனே மக்களுக்காக ஓடி வரக்கூடிய இரக்கமுள்ள ஒரு மனிதர் அண்ணன் சீமான் தான். அமீர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் எப்படி விமர்சிச்சிருக்காரு? அவருக்கு ஒரு ப்ரமோஷன் உதவின்னு கேட்ட உடனே அமீருக்கு போய் உதவி பண்றாரு. சவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை கிண்டல் அடிச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் கைதான உடனே கண்டனம் தெரிவிக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் மக்களை விட்டு கொடுத்துட மாட்டார். பாதிக்கப்படும் பொழுது உன்னோட நிற்கக்கூடிய ஒரு நபர் சீமான். சீமான் அவர்களை கிண்டல் அடிக்கக்கூடிய உன்னை பார்த்து சொல்றேன், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் வருங்கால தலைமுறைக்கு சேர்த்துதான் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணையும் மக்களையும் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே வச்சுட்டு போகணும், இந்த மண்ணையும் மலைகளையும் அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போகணும்னு ஒரு எண்ணத்தோட உறுதியாக நிற்கக்கூடிய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.